எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 77 பார்த்தோம். 78வது தசகமும் பார்க்கலாம். ஸ்ரீ பலராமனின் திருமணம். தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால் தனது திறமை முழுவதும் காட்டி அழகாக நிர்மாணிக்கப்பட்டதும், வானவர்களால் அளிக்கப்பட்ட ஏராளமான செல்வங்கள் நிறைந்ததும், கடலின் நடுவே விளங்குவதுமான புதிதான துவாரகையை தாங்கள் தங்கள் திருமேனி அழகால் மேலும் அழகு பெறச் செய்தீர்கள். ரேவதன் மகனான ககுத்மான் என்கிற அரசன் தனது பெண்ணான ரேவதியை பிரம்மதேவர் கட்டளைப்படி ஸ்ரீ பலராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அப்பொழுது பெருமகிழ்ச்சி கொண்ட யாதவர்களுடன் ஒன்று சேர்ந்து கோலாகாலமாக கொண்டாடப்பட்ட அந்த திருமண வைபவத்தை மேலும் சிறப்படைய செய்தீர்கள். தேவதேவனை விதர்ப்ப மன்னனான பீஷ்மக மகாராஜனின் பெண்ணான ருக்மிணி தங்களிடம் மிகவும் காதல் கொண்டிருந்தாள் அல்லவா? அவளது அண்ணன் ருக்மி தனது தமோ குணத்தினால் தீயோனான சேதி மன்னன் சிசுபாலனோடு நட்பு கொண்டு தானாகவே அவனுக்கு தன் தங்கையை திருமணம் முடிக்க கருதினான். வெகு நாட்களாக தங்களிடம் அன்பு கொண்டிருந்த அந்த பெண் இப்பொழுது தனது விருப்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இடையூறு கண்டு கலங்கினாள். கருணையற்ற காமதேவனால் தனக்கு நேர்ந்திருக்கும் தன் துன்ப நிலையை தங்களுக்கு தெரிவிக்க உடனே மனம் கொண்டு ஒரு பிராமணனை தங்களிடம் அனுப்பினாள். அவ்வந்தனரும் தீய எண்ணம் கொண்டவரானால் ஆகையால் அடைய முடியாத தங்களது நகரத்தை விரைவிலேயே அடைந்தார். பிறவி தலைகளை களையும் தங்களாலேயே நன்கு முறைப்படி வரவேற்கப்பட்டு உபசரிக்கப்பட்ட அவ்வந்தனர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். குருவாயிரப்பா, குண்டனிபுரத்தின் இளவரசி ருக்மிணி மிக அழகாக விளங்குகின்றாள் அல்லவா? அவள் தங்களிடம் மிகவும் காதல் கொண்டவள் தெரியுமா? ஆனால் ஏதோ காரணத்தால் தன் இயற்கையான துணிவிழந்து என்னை உங்களிடம் அனுப்பியிருக்கிறாள் என்று அவ்வந்தனர் தங்களிடம் கூறினார். உலகிற்கு ஒப்பற்ற நாயகனே, தங்களது குணங்களால் நான் முன்பே கவரப்பட்டுள்ளேன். ஆனால் இப்பொழுது சேதி மன்னன் சிசுபாலன் என்னை தூக்கிச் செல்ல இருக்கிறான். ஓ கருணைக்கடலை, நீங்கள் தான் என்னை காத்தருள வேண்டும் என்று அவளால் சொல்லி அனுப்பப்பட்டது. புகழொன்றில்லா அடியவளே, நீங்கள் கைவிட்டு விடுவீர்களே, ஆனால் நான் என் உயிரை உடனே மாய்த்துக் கொள்வேன் என்று அவ்வழகிய ருக்மிணி கூறியதை கூறி அந்த நல்மனம் படைத்த அந்தனர் தங்களது மனதை மேலும் பயம் கொள்ளச் செய்தார். இதை கேட்டு தாங்கள் அந்த அந்தனரிடம் தோழரே, என்னுடைய காதல் வேட்கை அவளுடைய துன்பத்தை காட்டிலும் அதிகமன்றோ? ஆகவே அங்கு வந்து அரசர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையில் எனது காதலியான கருவழியாளை அந்த ருக்மிணியை கவர்ந்து சென்று வாருங்கள் என்று கூறினார். பெருமகிழ்ச்சி கொண்ட அந்த அந்தனர் அப்பொழுதே தாங்கள் தேரில் அமர்ந்து விரைவில் குண்டினபுரம் அடைந்தீர்கள். குருவாயிரப்பா, தாங்கள் என்னுடைய இன்னல்கள் அனைத்தையும் வற்ற செய்ய வேண்டும். கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.